ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் மோர் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் போனேன். 1:30 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 1.5 ஹவர் எல்லா கோயிலும் சுற்றி, சரௌண்டிங்கில் உள்ள கோயிலெலாம் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பூஜைகள்லாம். அப்புறம் உங்கள் எல்லாருக்காகவும் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கடவுள் கொடுப்பார். கண்டிப்பாக நல்ல மன மகிழ்ச்சியோடு இந்த வருஷத்தை கொண்டாடுங்க. பசங்களோட என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. ஒரு சின்ன உதாரணம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்டு பட்டு சாரியே பிடிக்காத யாருமே இருக்க முடியாது. பட்டு எல்லாருமே மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க. இப்போ தான் நம்மளால் ஹெவி ஒர்க்ஸ்லாம் நம்மளால் கட்ட முடியல. ஆனால் அந்த பட்டு சாரியை நமக்கு அவ்வளோ பிடிக்குது இல்லையா? ஆனால் பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு சின்ன பூச்சிப்புழு இதெல்லாம் சொல்லுவாங்க, அதை கொல்றது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு பார்த்திங்கன்னா நிறைய பட்டுப்பூச்சியோட அந்த வாயிலேருந்து வர அந்த லார்வல், அதோட அந்த கூண்டு மாதிரி வர ஒரு ஸ்டேஜ், அது தன்னை சுற்றி அமைச்சிட்டா அது வழியாக தான் அது நூலை பபுள் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அது உருமாற்றம் அடையும். அந்த ஸ்டேஜில் உள்ள அந்த த்ரெட்டை எடுத்து தான் நம்மளுக்கு பட்டு தயாரிக்கிறாங்க. அப்போ எத்தனை பட்டுப்பூச்சியோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பட்டு புடவை தயாரிக்கப்படுது இல்லையா? அதே மாதிரி தான் பல பேரோட முன்னேற்றத்துக்கு பின்னாடியும், பல பேரோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கு பின்னாடியும், பல பேருடைய உழைப்பும், அதற்கான அவங்களோட தியாக மனப்பான்மையும் இருக்குது. ஒவ்வொருத்தர், அதாவது நம்ம அப்பா அம்மா நமக்காக தியாகம் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கும். சகோதரிகள் தியாகம் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கை மெழுகேறுது, ஒரு கேண்டில் மாதிரி பிரகாசமாக எரியுதுன்னா அந்த கேண்டில் உருகுது இல்லையா? அதே மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கை அதில் உருகி இருக்கும். யாரோ ஒருத்தர் நமக்காக அன்பை, பாசத்தை, பொருளை, உழைப்பை, தன்னுடைய எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருப்பாங்க. அப்படி தியாகம் பண்ணவங்களுடைய பல பேர் வாழ்க்கை தான் இன்றைக்கி நம்ம நிறைய ஸ்டோரிஸில் படிக்கிறோம். அதே மாதிரி தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது நான் எல்லா பெண்களுக்கும் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பல இடங்களில் நம்ம தன்னம்பிக்கையோடு நிற்கணும். நம்மளை சுற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஊரே உன்னை சுற்றி நின்று ஒன்று சொல்லுது, நீ தான் செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லுதுன்னா, நம்மளோட தன்னம்பிக்கை நான் செய்யலை அப்படிங்கிற அந்த தைரியம் நமக்கு வேணும். இது கண்டிப்பாக இந்த தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம தோற்கடிக்கப்படுவோம். அதுதான் ரியலு. இந்த பட்டு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா? அது உண்மை தானே ஃப்ரெண்ட்ஸ். பட்டு புழுவோடைய அந்த ஸ்டேஜில் எடுக்கிற அந்த பட்டு நூல் இவ்வளோ அது எவ்வளோ மினுமினுக்குது இல்லையா? அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அதை நம்ம எவ்வளோ லைக் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம லைக் பண்ணுறோம். இன்னும் நிறைய விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னாக்கா, என்ன சொல்கிறது அப்படின்னா, பெண் அப்படிங்கிறவள் வெறும் பெண் பெண்ணாக மட்டும் இருக்கக்கூடாது. அவளோட உழைப்பில் அவள் ஒரு ஆணாகவும், வெளியிடங்களில் ஒரு தைரியமான ஒரு பலசாலியாகவும், அடுப்படியில் அன்பான பிள்ளைகளுக்கு சமைச்சு தர ஒரு அம்மாவாகவும், படிப்பில் ஒரு ஆசிரியராகவும், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஆசானாகவும், அந்த இடத்துலையும் அவள் ஆசானாகவும், குடும்பத்தோடைய மொத்த வரவு செலவை கவனிக்கும்போது ஒரு கணக்காளராகவும், ஒரு குடும்பத்தை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு நெறிப்படுத்துவாங்க இல்லையா, கோஆர்டினேட்டராகவும் அந்த குடும்பத்தை ஒரு பெண் செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தினா கண்டிப்பாக அந்த குடும்பம் நல்ல வித சந்தோஷமும் மகிழ்ச்சியோடையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புத்தாண்டில் இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அதோடு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் கோயிலுக்கு போனேன். அங்கே என்ன அப்படின்னா, எனக்கு முருகன்னு என் மனசு அப்படி தான், நான் அப்படி சுத்தம். நான் போனது வில்லியாண்டவர் திருக்கோயில். ரொம்ப சக்தி உள்ள சாமி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் பாப்பா நம்ம தத்தம் பண்ணி கொடுத்தோம்.
அதனால சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அடுத்து முருகன் கோயில் போனோம், விநாயகர் கோயில் போனோம், அதுக்கப்புறம் முருகன் கோயிலுக்கு போனோம். போய் உட்காந்துருக்கேன், ஒரு சேவல் வாசல்லேருந்து வந்துச்சு. அவங்க அங்கே உள்ளவங்க எல்லாரையும் சுற்றுனுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நின்றுச்சு, இங்கே வான்னேன், வா வா வான்னு கூப்பிட்டேன், வந்துருச்சு. கொஞ்சம் பாப்பா ரைஸ் கொண்டு போட்டா 2 கொத்துனுச்சு. கிட்ட வருது, கிட்ட வந்துட்டு போகுது. அது எனக்கு என்னமோ இன்றைக்கி எனக்கு நியூ இயரில் ஒரு பெரிய ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, முருகனே வந்து நமக்காக நம்மக்கிட்ட வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஆதங்கம் எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு வந்து இந்த புத்தாண்டெல்லாம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், புத்தாண்டுன்னு இல்லை, நிறைய ஃபங்க்ஷன் வரும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து அப்பாவும் மிஸ் பண்ணுவேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வெளில இருக்கிறனால நானும் பாப்பாவும் மட்டும்தானே, எல்லாம் எதுவுமே செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நமக்காக ஒரு விஷ் பண்ண ஒருத்தர் இல்லையே அப்படின்னு தோணும். அப்போ வீட்டுக்காரவங்க பண்ணுவாங்க, ஆனால் இருந்தாலும் நமக்கு நம்ம அப்பா இல்லை. எப்பொழுதும் பார்த்திங்கன்னா இயருக்கு இயர் வந்து வருஷப்பிறப்புனா வீட்டில் ஊரில் வந்து வயல்லாம் இருக்குது, உளுந்து பயிர் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷப்பிறப்பு முடிஞ்சு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு, நான் இந்த வருஷப்பிறப்பில் பாயசம் இருக்கும் இல்லையா, அந்த சேமியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 100 சேமியா வாங்குறேன்னா அதை 2ஆக கட் பண்ணி ஒரு பாதி தான் இன்றைக்கி செய்வேன். ஒரு பாதி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வருவாங்க, அங்கே வந்து பாட்டி மட்டும் தான் சமைப்பாங்க. அந்த சாப்பாடு வந்து அவங்களுக்கு அவங்க அம்மா சமைச்சாலும் எப்படி சமைச்சாங்களோ அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கதோட, அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் வந்து என்ன செய்வேன், அப்பாவுக்கு அந்த பாதி சேமியாவை கட் பண்ண சேமியாவில் பாயசம், வடை, அதே சாம்பார் எல்லாமே செஞ்சு எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை கூட நான் மறந்ததே இல்லை. நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த 5 வருஷத்தில் இது 5ஆவது வருஷம். ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. எனக்கு வந்து எல்லா அக்கேஷன்ஸ்லேயும் ஞாபகம் வந்துடும், ஆனால் இந்த அக்கேஷன் வந்து என்னால் மறக்க முடியாத ஒன்று. அதுமாரி எத்தனை பேருக்கு அப்பா அம்மாவோட ஆசீர்வாதங்கள், இந்த மாதிரி வருஷ பிறப்புலாம் வீட்டுக்கெலாம் போவாங்க இல்லையா, அம்மா அப்பாட்டெல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பிளஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் அது லைஃப்பில். நமக்கு வந்து அப்பா அம்மா நமக்கு கூட இருந்து அவங்கள்ட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறது, இந்த மாமனார் மாமியார்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கொடுப்பனை. அதெல்லாம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தாங்கன்னா வருஷத்தில் ஒரு நடையாவது அவங்க கூட போய் ஒரு 5 hours 10 days வந்து மேக்ஸிமம் ஸ்டே பண்ணி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் மன நிறைவோடு சந்தோஷப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த விளாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க, சேஃபாக இருங்க. இப்போ உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறது யார் அப்படின்னா உங்கள் ஜானு. பாய்.